தற்போது கிடைத்துள்ள அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. மாநாட்டை மக்கள் அனைவரும் காணும் வகையில் 14 LED திரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு வருகை தரும் மக்கள் அமர்வதற்காக 1,00,000 நாற்காலிகள் போடப்பட்டிருப்பதாகவும் அண்மை தகவல் வெளியாகியிருக்கிறது. ஒரே நேரத்தில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் கந்தசஷ்டி கவசம் பாட இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இன்று மாலை நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு இப்போதே தொண்டர்கள் ஏராளமானோர் வர தொடங்கியிருக்கிறார்கள். அந்த காட்சிகளை பார்த்து வருகிறோம். முருக பக்தர்கள் மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெறுகின்றன. மாநாட்டை மக்கள் அனைவரும் காணும் வகையில் 14 LED திரைகள் ஏற்பாடு செய்யப்பட்டிருப்பதாக தெரிவித்துள்ளது. மாநாட்டிற்கு வருகை தரும் மக்கள் அமர்வதற்காக 1,00,000 நாற்காலிகளும் போடப்பட்டிருக்கிறது. ஒரே நேரத்தில் 1,00,000க்கும் மேற்பட்டோர் கந்தசஷ்டி கவசம் பாட இருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமடைந்துள்ளது. இன்று மாலை நடைபெறவுள்ள மாநாட்டிற்கு இப்போதிலிருந்தே ஏராளமான பக்தர்கள் வர தொடங்கியிருக்கிறார்கள். இது குறித்து பார்த்து வருகிறோம். மதுரையில் இந்து முன்னணி சார்பில் நடைபெறும் முருக பக்தர்கள் மாநாட்டிற்கான ஏற்பாடுகள் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் வழங்கிட கேட்கலாம். அருண், வணக்கம். முருக பக்தர்கள் மாநாட்டிற்காக தற்போது வரை என்னென்ன ஏற்பாடுகள் எல்லாம் செய்யப்பட்டிருக்கிறது? அங்கு பாதுகாப்பு பணியில் எத்தனை போலீசார் ஈடுபடுத்தப்பட்டிருக்கிறார்கள்? அருண், மதுரை பாண்டிகோவில் அருகே இருக்கக்கூடிய அம்மா திடலில் சுமார் 20 ஏக்கர் பரப்பளவில் இந்து முன்னணி சார்பில் முருக பக்தர்கள் மாநாடானது நடைபெற இருக்கிறது. சரியாக இன்று மாலை 3 மணி முதல் 8 மணி வரை இந்த மாநாடானது நடைபெற திட்டமிடப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு நடைபெறுவதற்காக கடந்த ஒரு மாதத்திற்கு மேலாக முன்னேற்பாடு பணிகளானது தொடர்ச்சியாக நடைபெற்றது. குறிப்பாக இடம் தேர்வு செய்யும் பணியிலிருந்து மாநாட்டு பூஜை தொடங்கி தற்போது அதற்கான ஏற்பாடுகள் வரை பக்தர்கள் வந்து செல்லக்கூடிய வகையிலும் முக்கிய பிரமுகர்கள் வந்து செல்லக்கூடிய வகையிலும் அதே போல அந்த மாநாட்டிற்கு சிறப்பு ஊக்குவிக்கக்கூடிய வகையில் பல்வேறு நடைமுறைகளானது கலை நிகழ்ச்சிகளுடன் தற்போது தொடங்க இருக்கிறது. இந்த மாநாட்டை பொறுத்தவரை பல்வேறு அரசியல் தலைவர்களும் அதே போல நடிகர்கள், நடிகைகள், அதே போல பல்வேறு அமைப்பினரை சேர்ந்தவர்களும் இந்த மாநாடு கலந்து கொள்வார்கள். சுமார் 1,00,000க்கு மேற்பட்டோர் ஒரே நேரத்தில் கந்தசஷ்டி கவசம் பாடி ஒரு புதிய உலக சாதனை படைக்கும் நிகழ்வும் இன்றைய தினம் நடைபெற இருக்கிறது. அதே போல இந்த நிகழ்ச்சியை பொறுத்தவரை மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அதே போல பல்வேறு முன்னாள் அமைச்சர்கள் பொன் ராதாகிருஷ்ணனாக இருக்கட்டும், அதே போல பாஜகவினுடைய தலைவராக இருந்தவர்கள் வானதி சீனிவாசன், தமிழிசை சவுந்தரராஜன், எச் ராஜா, அதே போல முன்னாள் மாநில தலைவராக இருந்த அண்ணாமலை உள்ளிட்டோரும், அதே போல தற்போதைய மாநில தலைவராக இருக்கக்கூடிய நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோரும் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்கிறார்கள். அதே போல ஆந்திராவினுடைய துணை முதல்வரும் நடிகருமான பவன் கல்யாண் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்பதற்காக பங்கேற்க இருக்கிறார். யோகி ஆதித்யநாத் பல்வேறு காரணங்களால் வர இயலாமல் இருக்கக்கூடிய நிலையில் முக்கிய பிரமுகர்கள் இந்த நிகழ்ச்சியில் பங்கேற்று முருக பக்தர் மாநாட்டில் கலந்து கொள்வார்கள். அதே போல முருக பக்தர்கள் மாநாட்டை பொறுத்தவரை 1,00,000க்கும் அதிகமானோர் அமர்ந்து பார்க்கக்கூடிய வகையிலும் அதே போல 14 மிகப்பெரிய LED திரையரங்குகளானது ஆங்காங்கே பொதுமக்கள் அமரக்கூடிய அந்த பகுதியில் வைக்கப்பட்டு உடனடியாக நேரலை ஒளிபரப்பும் மூலம் அவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய வகையில் இந்த மாநாடானது ஏற்பாடு பணிகளானது செய்யப்பட்டிருக்கிறது. 20க்கும் மேற்பட்ட சுமார் 1000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டிகளும் அமைக்கப்பட்டிருக்கிறது. அந்த மாநாடு சுற்றி நடைபெறக்கூடிய முழுவதும் பாதுகாப்பு பணியில் கிட்டத்தட்ட 1000க்கும் மேற்பட்ட மாநகர் மற்றும் புறநகர் போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். அதே போல இந்த மாநாட்டிற்கு உள்ளே வருகக்கூடியவர்கள் எந்தவித அசம்பாவிதம், இது ஒரு மதம் சார்ந்து நடக்கக்கூடிய நிகழ்ச்சி என்பதால் வேறு எந்தவித அசம்பாவிதமும் நடைபெறாமல் இருப்பதற்காக ஏற்பாடுகளானது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது. பாதுகாப்பு முழுவதும் கண்காணிக்கப்பட்டு தொடர்ச்சியாக போலீசார் பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். குறிப்பாக வெடிகுண்டு தடுப்பு பிரிவு போலீசாரும் மோப்ப நாயகர்கள் உதவியுடன் அந்த மாநாடு நடைபெறக்கூடிய வளாகம் முழுவதும் தொடர்ச்சியாக சோதனையானது பலப்படுத்தப்பட்டிருக்கிறது. ஒவ்வொரு நபர்களையும் முழுமையாக பரிசோதனை செய்யப்பட்ட பிறகே அவர்கள் உடைமைகள் எல்லாம் அந்த LED கருவிகள் மூலமும் அதே போல ஸ்கேனர் கருவிகள் மூலமும் தொடர்ச்சியாக அந்த வெடிகுண்டு கருவிகள் மூலம் சோதனை செய்த பிறகு அவர்கள் உள்ளே செல்ல அனுமதிக்கப்படுகிறார்கள். கடந்த சில ஒரு வாரத்திற்கும் மேலாக இந்த மாநாடு நடைபெற இடத்திற்கு அருகாமையிலேயே 6 படை வீடுகள் கொண்ட அந்த முகப்புகளானது அமைக்கப்பட்டு மதுரை, திருத்தணி, சுவாமிமலை, திருச்செந்தூர் ஆகிய பகுதியில் இருக்கக்கூடிய சுவாமிகளானது
உருவ படங்கள் அமைக்கப்பட்டு தொடர்ச்சியாக அந்த வடிவம் கொண்டு 6 படை அமைப்பு கொண்டு அந்த கோவில்களானது தினமும் விக்கிரகங்கள் பூஜைக்கு விட்டு தொடர்ச்சியாக 5 கால பூஜைகளும் தொடர்ச்சியாக நடைபெற்றது. இதனை காண்பதற்காக ஏராளமான ஒரு தினமும் வந்து சாமி தரிசனம் செய்து வந்த நிலையில் தற்போது இந்த மாநாடு நடைபெறக்கூடிய இடம் முழுவதும் தற்போது ஏராளமான பொதுமக்கள் வருகை தந்த வண்ணமே இருக்கிறார்கள். சரியாக 3 மணி முதல் 8 மணி வரை இந்த மாநாடானது நடைபெற இருக்கிறது. மாநாட்டுக்கான ஏற்பாடுகள் முழுவதும் தயார் நிலையில் இருக்கப்பட்டிருப்பதால் இன்னும் அதிக அளவு கூட்டங்கள் கூடக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழ்நாடு முழுவதும் இருக்கக்கூடிய குறிப்பாக சேலம், ஈரோடு, கரூர், நாமக்கல், தருமபுரி, கிருஷ்ணகிரி, அதே போல தென் தமிழகத்தை பொறுத்தவரை கன்னியாகுமரி, நாகர்கோவில் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஏராளமான பக்தர்கள் குவிந்த வண்ணமே இருக்கிறார்கள். நன்றி அருண், விரிவான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி.